சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை 100 கிராம் இதை நீங்க வாங்கினா கூட உங்க வீட்டுல நல்லது நடக்கும், கெட்டது நடக்காமல் இருக்கும். நல்லது நடக்கும் அப்படின்னா அங்க அனைத்துமே நல்லது நடக்கும். ஒரு வீட்டில் என்னென்ன நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு நாம் விரும்புகிறோமோ அத்தனை நன்மைகளும் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் நான் அடிக்கடி 100, 1000, கோடி அப்படின்னு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இதெல்லாம் பிரம்மாண்டம். நம்ம அதிக அளவில் சொல்கிறது, நினைக்கிறது, பார்க்கறது, கேட்கறது. நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா நாம் நல்லதையே நினைத்து, நல்லதை சிந்தித்து, நல்லதை பேசும் பொழுது அனைத்துமே நமக்கு நல்லதாக தான் நடக்கும். நாம் சொன்னால் உடனே கோடி நமக்கு கிடைக்குமா, 1000 கிடைக்குமா அப்படின்னு நாம் யோசிக்கிறத விட பிரம்மாண்டமாக யோசித்து பிரம்மாண்டமாக செயல்படும் பொழுது அதை விட பிரம்மாண்டமாக நமக்கு கிடைக்கும். பிரபஞ்சம் நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறது நிஜமான உண்மை. நிறைய வீடியோக்களை நம்ம சொல்லியிருக்கோம், செவ்வாய்க்கிழமை அன்று இதை செய்வதனால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு. அதையும் நீங்க போய் பாருங்க. இதுல நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே துவரம் பருப்பு. இதை நீங்க கண்டிப்பா வாங்கிக்கணும். துவரம் பருப்பு 100 கிராம் அன்னைக்கு நீங்க வாங்கினீங்கன்னா கூட அந்த 100 கிராம் துவரையை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நீங்க ஒரு கொஞ்சமாக கைகளில் எடுத்து நீங்கள் அதை சுவாமியை நன்றாக வேண்டி, உங்களது முன்னோர்கள், பித்ருக்கள், உங்கள் வீட்டில் இறந்து போனவர்களை மனதார நினைத்து அவர்களுடைய பெயரை சொல்லி நீங்கள் தண்ணியில் நீர்நிலைகளில் போட்டுடலாம். அதாவது ஓடக்கூடிய நீர்நிலைகள் இல்லை, அல்லது நிற்கின்ற நீர்நிலைகளில் கூட நீங்கள் போடலாம். ஆனால் ஓடுகின்ற நீர் அதிக நன்மைகளை கொடுக்கும். அடுத்து சிவப்பான மலர்கள், சிவந்த மலர்கள்னா சிவந்த ரோஸ், சிவந்த பூக்கள், எந்த கலர்ல தான் எந்த பூக்களாக இருந்தாலும் சரி, ஆனால் சிவப்பான கலராக இருக்க வேண்டும். அந்த பூக்களை நீங்க நீர்நிலைகளில் விடலாம். இந்த கிழமையில, இந்த செவ்வாய்க்கிழமையில அப்படி நீங்க விடும் பொழுது உங்களுடைய தோஷங்கள் அகன்று போவதை கண்கூடாக காணலாம். அதனாலதான் இந்த சிவந்த மலர்கள். அதற்கு முன்னாடி நாம சொன்னது துவரம் பருப்பு. துவரம் பருப்பை நீங்க தானமாக கொடுக்கலாம். துவரம் பருப்பு குழம்பு அன்னைக்கு நீங்க வைக்கலாம். செவ்வாய்க்கிழமை அன்று நீங்க 6 விளக்கு ஏற்றும் பொழுது துவரம் பருப்பு அடியில பரப்பி அதன் மேல் நீங்க 6 தீபங்கள் ஏற்றலாம். செவ்வாய்க்கிழமை அன்று நீங்க இதை செய்யறதுல அவ்வளவு உங்க குடும்ப வளர்ச்சி அடைகிறதை நீங்க கண்கூடாக காணலாம். இது நிஜமான உண்மை. நிறைய பேர் செய்து மகிழ்ந்து இன்னமும் அனுபவித்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம் இந்த இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, இது எல்லாமே. அப்ப இந்த செவ்வாய்க்கிழமைக்கும் துவரம் பருப்புக்கும் இந்த சிவந்த மலர்களுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கின்றன. அது உங்களுக்கும் தெரியும். செவ்வாய்னாலே நெருப்பு, செவ்வாய்னாலே சிவப்பு, செவ்வாய்னாலே துவரம் பருப்பு. இன்னும் வேறு நன்மைகளும் இங்கே இருக்கும். செவ்வாய் அப்படின்னாலே முருகக்கடவுளுக்கு அதிபதியாக இருக்கின்ற தேவதைகள் அத்தனை பேரும் இங்கே இருக்கின்றார்கள் செவ்வாய் அப்படிங்கிறதுனால. இந்த நாள்ல நீங்க பொருள் தாராளமாக வாங்கலாம். இந்த நாள்ல குளிகை நேரத்திலும் சரி, மற்ற ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரத்திலும் சரி, இந்த செவ்வாய்க்கிழமையில நீங்க வாடகை கொடுக்கலாம். சொல்லுவாங்க சில பேர், நம்ம வீட்டிலிருந்து பிறருக்கு செவ்வாய்க்கிழமையில கொடுக்கக்கூடாது அப்படின்னு. தாராளமாக கொடுக்கலாம். அன்று நீங்க இந்த கிழமையில நீங்க வாடகை கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக நீங்க சொந்த வீடு வாங்குவீங்க. அதுக்கப்புறம் இந்த செவ்வாய்க்கிழமையில இந்த நம்ம மேல சொன்னோம் இல்லையா, சிவந்த மலர்கள் ஏரியில் விடுவது, நீர்நிலைகளில் விடுவது, அப்புறம் இந்த துவரம் பருப்பை ஒரு கையில பித்ருக்களை நினைச்சு நீங்க நீர்நிலைகளை விடுவது. சரி, நீர்நிலைகள் இல்லை, விருட்சங்கள்ல போடுங்க. நீங்க மனதார நினைத்து எங்கெல்லாம் விருட்சங்கள் இருக்கின்றதோ அதோட பாதங்கள்ல போடுங்க. அங்க எறும்புகள் சாப்பிடும் பொழுதும் சரி, உங்களுடைய கிரகநிலைகள் மாறி நன்மைகளை அள்ளி அள்ளி தரும். இது நம்ம நிறைய கோடி கணக்கு நீங்க செலவு பண்ணி இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லல. சின்ன விஷயம்தான், ஆனா மிக மிக சக்தி வாய்ந்தது. மறுக்கப்பட்ட நிறைய விஷயங்கள் இப்ப வெளியில வருது இல்லையா, பயன்படுத்தி பாருங்க. அதோட நன்மைகள் பிரம்மாண்டமாக தெரிய ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.